அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் இரவு வணக்கம். நமது மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸ் தொடர்ச்சியாக உங்களது வாழ்த்துதலுடன் இனிதே தொடங்கிய நிகழ்வுக்கான பொன்னாள் என்ற 50வது நாளுக்கான வாழ்த்தரங்க நிகழ்வு நடைபெறுகிறது. அனைத்து நண்பர்களையும் அன்பர்களையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்று உங்களது வாழ்த்துக்களை எனது தந்தையாக மதிக்கும் லோகநாதன் அப்பாவிடம் இருந்து துவங்குகிறேன். வாருங்கள் அப்பா, உங்களுடைய வாழ்த்துதலை தாருங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம நித்யா மேடம் 50 நாள் கணக்கை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க ஆன்லைனில். அது ரொம்ப சேவை மனப்பான்மையோடு தான் எதையுமே செய்கிறது. அவங்களுக்கு சேவை 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 இறைவனிடம் அவங்க கேட்குறது இறைவா நான் சேவை செய்யணும், எனக்கு பணம் வேணும், பதவி வேணும்லாம் அவங்க கேட்குறதில்ல. இறைவா இந்த தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் சேவை செய்யணும் தான் அவங்க வேண்டிக்கிறாங்க. என் ஆயுள் உள்ளவரை நான் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இறைவன்கிட்ட கேட்குறாங்க. அதை தான் கொடுக்குறார் கடவுளும். அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நல்ல உயர்ந்த உள்ளம். என்னுடைய இந்த வாத்து நான் சொல்ல, அவங்க தான் எனக்கு வாத்து சொல்லணுன்றது கற்றுக் கொடுத்தவங்களே நித்யா மேடம் தான். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி 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 அவங்க என்னை வாழ்த்தி சொல்லியே என்னுடைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னுடைய உடல் நலம் தேறியது. மே 15ஆம் தேதி என் உடல் நலம் தேறியது. மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்னை நேர்லையும் பார்த்தாங்க. ஒசூருக்கு வந்தாங்க. அவங்க மதுரையிலேருந்து ஒசூருக்கு என்னை நேரில் பார்த்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு உயர்ந்த உள்ள யாருமே இல்லை. ரொம்ப என்னுடைய வாழ்வில் அவங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு குரு மாதிரி. ஆனால் என்னுடைய மகள் தான். அது அப்புறம் எனக்கு வாழ்க்கையை ஒளிமயமாக்கியது நித்யா தேவி தான். இந்த கணக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நானும் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு கணக்குன்னா பிணக்கு. எனக்கு கணக்கு சிறு வயசுலேருந்தே எனக்கு கணக்குன்னா ரொம்ப அலர்ஜி. அல்ஜிப்ரா இஸ் ஜீப்ரா, இட் இஸ் மேக் காப்ரா. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நித்யா தேவிக்கு வாழ்த்துக்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் மேலே நிறைய செய்யணும் நீ. வாழ்த்துக்கள் அம்மா. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. அதாவது எனக்கு இந்த வயதுல ஒரு மாணவன் அப்படின்றது ஒரு பெரிய பெருமையா இருந்தது. யாரா கத்துக்கிறது அப்படின்னு யாரையாவது புடிச்சிட்டு ஹிந்தி கத்துறதுக்கு ஆசான்னு சொல்ல, ஏ கவுமே ஏ கிசான் ரகுதாத்தா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டுட்டு கத்துக்கிற மாதிரி யாரையுமே காணவே. எங்க போனாங்க? நான் வர வேண்டா செல்லம் அப்படின்னு நம்ம அப்பா உட்காந்து அழகா கத்துட்டு அழகா போனாங்க. அது எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. நிச்சயமா இறைவன் உங்க கூட இருக்கிறாரப்பா. அதனாலதான் நம்ம அவரை தொழுவதற்கும் நம்மளது உயிர்களை நம்ம சரியா வச்சுட்டு ஆரோக்கியத்தோட இருக்கணும். நீங்க நீலாயில் நிறை செல்வம் பெறணும்னு சொல்லி வாழ்த்துதலை சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக கிருஷ்ணன் ஐயா வாங்க. அடுத்ததாக மகாலிங்கம் ஐயா, அடுத்த நண்பர். அனைவருக்கும் வணக்கம். பாரதி தமிழ் சங்கம் காரைக்காலில் இருக்கு. அதனுடைய பொதுச் செயலாளர் நான். அந்த நிகழ்ச்சிக்கு இவங்க வந்திருந்தாங்க, நம்ம நித்யா தேவி அவர்கள். அதை முடிச்சுட்டு அவங்க இப்ப நாங்க வரத்துக்கு நானும் மகாலிங்கம் நண்பர் வந்திருக்கிறாரு. 2 பேருமே அந்த பாரதி தமிழ் சங்கத்துல உள்ளவங்க. இந்த 2 பேரும் கணிதத்திலையும் ஆர்வம் உள்ளவங்க. கணிதம் அவங்க சொன்னாங்க பாருங்க, படிச்சவனுக்கும் பிடிச்சவனுக்கும் அது கணிதம் தேன் மாதிரி அப்படின்னாங்க, பிடிக்காதவங்களுக்கு தேல் மாதிரின்னு. இவங்க இவங்களுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, நான் வகுப்பு நடத்தும் போது அவங்க பேசக்கூடிய இந்த நடை இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அவங்க பின்னூட்டம் கொடுக்கும்போதும் சரி, மற்ற எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போதும் சரி, அதே போல பாடம் நடத்தும் போதும் சரி, அவங்க மாணவர்கள் மத்தியில் பேசும் போதும் இதே போல அந்த நகைச்சுவையான அந்த வார்த்தைகளை அடுக்கி கொண்டு, அதுக்காகவே உங்களுக்கு பேச்சு புயல் அப்படின்னு இந்த மதுரை பக்கமா அவங்களுக்கு அழைப்பாங்கிறது நாங்க கேள்விப்பட்டோம். பொருத்தமான அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க, அந்த விருதை கொடுத்துருக்காங்க. அது போல இவங்க கிட்ட படிக்கிற பிள்ளைங்க நிச்சயமா அந்த கான்செப்டை மறக்க மாட்டாங்க. இப்ப
இன்னைக்கு கூட பாருங்க, அந்த கட்டுப்பாடு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த அந்த கட்டுப்பாடுங்கிற அந்த பாட்டோட கலந்து அது ஏன் அந்த அந்த கட்டுப்பாடு அது இருக்குங்கிறத அந்த ஃபார்முலாவோட அதை பயன்படுத்தி காட்டினாங்க. அது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மாணவர்கள் மனசுல பதிகிற மாதிரி அதுக்குள்ள எடுத்துக்காட்டுகளோட சொல்லி கொடுக்கக்கூடிய விதத்துல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதனாலதான் இவங்க ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. கணிதத்துல நிச்சயம் விரைவில் மிக சீக்கிரம் தேசிய விருதும் தேசிய நல்லாசிரியர் விருதும் இவங்க நிச்சயமா வாங்குவாங்க. வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவங்க. அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு எனக்கு முன்பு பேசினவங்க பாருங்க, 100 நாள் நிகழ்ச்சியை வந்து இவங்க வந்து ஒரு சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு வந்து பொன்னாள் 50வது நாள், மிக சிறப்பான ஒரு வெற்றிகரமான 50வது நாளை நோக்கி நெருங்கி இருக்குது இன்னைக்கு. அப்படிங்கும்போது 50 நாள் நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நாள் இது. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல இன்னும் 100 நாட்கள் மட்டும் கிடையாது, இவங்க தொடர்ந்து இந்த சேவையை ஆற்ற வேண்டும். இவர்களிடம் உள்ள கருத்துக்கள் அத்தனையும் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும். இது வந்து இந்த யூடியூப் மூலமா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க கவனிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இதை பின்னால நிச்சயமா மற்ற மாணவர்கள் எல்லாம் கவனிப்பாங்க, அவர்கள் பலன் பெறுவார்கள். அதனால தான் பெற்ற இன்பம் வையகம் பெருகுங்கிற மாதிரி தான் பெற்ற அறிவு தானம் தான் சிறந்தது சொல்லுவாங்க. அதாவது பல கோயில்கள் கட்டுறதை விட ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினா நல்ல சிறந்தது சொல்லுவாங்க. அது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு, அறிவு தொண்டு. அதே போல இவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து அறிவு தானம். அதுக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. அதே போல அதுவும் இலவசமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பல வேலைகளுக்கு இடையில எத்தனையோ நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அது கூடவே இந்த நிகழ்ச்சியையும் மற்ற சேவைகளையும், ஹிந்தி கிளாஸ், இது மற்ற யோகா, பல விஷயங்களை வந்து இவங்க வந்து மாணவர்களுக்காக இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க இவருடைய தொண்டு என்று கூறி இவருடைய நிகழ்ச்சி வெற்றி பெற முழுமையான ஒரு 100 நாள்கள் முடித்து மேலும் மேலும் சிறந்து நம்ம நாட்டிலும் அதுக்கு ஏற்ற ஒரு அந்த அவார்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மக்கள் மனதிலே அந்த அவார்டை விட மிக சிறந்த ஒரு நல்ல பேரை இவங்க வாங்கியிருக்காங்க என்பதை கூறி அவர்கள் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயம் 10,000 நட்டலை காட்டலாம். அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழைக்கு மட்டுமில்லை, யார் வந்து கணிதத்தை பிடிக்க கசப்பாக இருக்கிறது அல்லது கடினமாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் எளிமை என சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தானத்திலே மிக சிறந்தது நிதானமாக இருந்தாலும், நாம் பொருள் தானம் பல தானங்கள் செய்தாலும் கல்வி தானம் செய்வது அது அவர்களின் வாழ்க்கைக்கு கண்தானம் கொடுப்பதை போல என்பதை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லதொரு வாழ்த்துதலை வழங்கிய ஜே கிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஒரு நல்லாசிரியர் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி அவருடைய வாழ்த்துதலை பெற்றமைக்கு இறைமைக்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக மகாலிங்கம் ஐயா, அதன் பின்பு உமான் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். அடுத்த நண்பர் பேசுவீங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. முதல்ல இந்த அமைப்பில் என்னை வாழ்த்துறைக்காக கூப்பிடுறது மிக்க நன்றி. மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே அதாவது அந்த எஸ்எல்சி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க. அதில் பெரும்பாலும் எல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் தான் ஃபெயிலாக இருப்பாங்க. அப்போ எனக்கே ஒரு என்ன அதில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் சும்மா இருக்கும்போதே போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னுடைய நண்பர் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சதை கிளாஸ் எடுங்க அப்படிம்பாங்க. நான் அப்போலேருந்தே வந்து அந்த கிளாஸு நான் ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிறத ஆசை. அந்த ஆசையை நம்ம நல்லாசிரியர் நம்ம ஐயா கிருஷ்ண ஐயா பெற்றுட்டார். அது சந்தோஷம்தான். எனக்கு வந்து அப்படியே லைனில் வேண்டும் அப்படியே போகும்போது, ஆனாலும் நான் என்ன கிடைக்குன்னா மேத்தமெட்டிக்ஸை வந்து டிகிரி முடித்தேன், எம்எஸ்சி கூட போகணும்னு வச்சுக்கலாம். பட் ஒவ்வொரு விதமும் அந்த இன்னைக்கு வந்து நம்ம நித்யாதேவி வந்து அந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, அதே போல் நான் வந்து எல்லா கிளாஸும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டீச்சர்ஸு அஸ்ட்ரானமி எனக்கு ஒரு பேப்பரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பரில் பண்ணும்போது இந்த ரியல் அனாலிசிஸ் நிறையா இருக்குது. இந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி எடுத்தோன்னா அது கொஞ்சம் வேகாக இருக்கும். கிளாஸ்லேயே பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் தூக்கம் வரும். அதை 2 to 3 அது மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஏன்னா வந்து காலை நிகழ்ச்சி 8:30 மணிக்கு முடிஞ்சதுனால 8:50க்கு வந்தேன். இன்னைக்கு நம்ம நித்யாதேவி அந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லி அப்படியே வந்து எனக்கே அந்த பழைய ஃபார்முலாலாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஈஸியில் அவங்க ஃபார்முலா A+B எழுதும்போது
அடுத்தது வந்து டபுள் ஃபார்முலா நானே சொல்லிட்டேன் கிடக்குன்னு. அப்போ அந்த அளவுக்கு வந்து இது பிள்ளைங்களுக்கு போய் எந்த அளவுக்கு போய் வந்து சேருதுங்கிறது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயங்கள். அந்த வித்தையை வந்து நம்ம 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 நித்யாதேவியை வந்து அது அது வந்து கடவுளுடைய அனுக்கிரகத்தினால அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அவங்களால அவங்க பெற்றும் அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் கிளாஸஸ் எடுக்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் வந்து இன்னைக்கு 50 என்ன, 100 என்ன, 200 என்ன, 300, 1000 நீங்க வந்து சென்று கொண்டே தான் இருப்பீர்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து கணக்கு இல்லை. 100 days 100 கான்செப்டுங்கிறது கணக்கே இல்லை. இட் இஸ் வந்து 1000 போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சேவையை நம்ம மேத்தமெட்டிக்ஸை வந்து விருப்பமா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற ஒரு 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 நமக்கு கிடைக்கிற மன நிம்மதி வந்து மிக சிறப்பு. இன்றைய இந்த 50வது நாள்ல வந்து நீங்க எங்களை வாழ்த்துறையா கூப்பிட்டதுக்கு முதல் நன்றி. நீங்க மேலும் மேலும் வந்து சிறப்பா இன்னும் வந்து மக்களுங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு, ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். எதையுமே அன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸா நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கூட போன நிகழ்ச்சியில மேத்தமெட்டிக்ஸ்னாவே எனக்கு அலர்ஜி அப்படிங்கிறாங்க. அலர்ஜி கிடையாது என்னை பொறுத்தவரையும். அதை வந்து கற்றுக்கிற விதத்தோட கற்றுக்கிற ஆசிரியர் சொல்லுவதோட இருந்தா அதோட சுவையே தனிதான், தேனு தான். அந்த விஷயத்துல இன்னைக்கு நீங்க தேனு தான் இன்னைக்கு. ஏன்னா வந்து சொல்ற விதம் அருமையா இருந்தது உண்மையிலே. ஏன்னா நாங்க நிறைய டீச்சர்ஸோடைய பார்த்துருக்கோம் ஒவ்வொருடைய லெக்சரு. அதே மாதிரி வந்து நானும் வந்து ப்ரைவேட்டானா கொஞ்சம் வந்து நான் கிளாஸ்ல வீட்டில் அங்கெல்லாம் போய் நான் வந்து எடுப்பேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ் இன்னும் எனக்கு மறக்காம இருக்கு. அந்த நிலையில நீங்க இன்னைக்கு எனக்கு வந்து கூப்பிட்டது இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் வளரணும். உங்க பிள்ளைங்களும் இன்னும் நிறைய சேரணும். ஒரு கூட நண்பர்கிட்ட கேட்டுருந்தேன், சார் நம்ம போய் கிளாஸ்ல போய் பார்க்கலாமா எப்படி நடத்துறதுன்னு. நீங்க ஒண்ணு இடையில கேள்வி கேட்காதீங்க, அதை மட்டும் அப்சர்வ் பாருங்க, நம்ம அருமையா இருக்கும் அப்படின்னாரு நண்பர். உண்மையிலே நான் அன்னைக்கு வந்தேன், அன்னைக்கே உங்களுடைய கிளாஸை பார்த்தேன். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் மனமாற வாழ்த்துறேன். மேலும் மேலும் இன்னும் நீங்க நல்லா வளரணும். இந்த கான்செப்ட் இன்னும், அதாவது அந்த மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸோட வேர்டே ரொம்ப அருமையா இருக்குது. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நினைத்தேன் இந்த கணக்கை படித்து மலைத்தேன் அப்படின்னு ஒவ்வொரு தேனா சொன்னீங்க. நிச்சயமா இது 100 நாள் கிடையாது. என்று அது தொடக்கமானதோ, நான் பல காலங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு அங்கீகாரத்துடன் எடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான அழைப்புதளம் அழைத்து அழகாக சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய இந்த உடல் இருக்கும் வரை நிச்சயமாக தொடர்ச்சியாக நடக்கும் என்பதை சிறப்பாக நான் ஆணித்தரமாக கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இது 100 நாள் மட்டுமல்ல, இது பல சகாப்தங்கள். என்னை தொடர்ந்து எனது சந்ததிகளும் இதனை எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கை கூட என்னிடம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக, ஹேமா உனக்கு கணக்கு வருமா அப்படின்னு ஹேமான்னு ஒரு பாப்பா படிச்சுச்சு. அந்த ஹேமா, ஏன் கணக்கு வராதுன்னு நீ சொல்ற? மேத்தமெட்டிக்ஸ்ன்ற வேர்ட்ல மேட்டையும் டிக்ஸையும் எடுத்தேன்னா நடுவுல ஹேமா இருக்கும் பாரு, அதுதான் சொல்றேன் ஹேமா. உனக்கு கணக்கு மட்டும் இல்ல, எல்லாமே வரும், அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் பாடம் நடத்தி காமிச்சேன் பாருங்களேன். அங்க நின்னுச்சு, மேத்தமெட்டிக்ஸ்குள்ள நீ இருக்கிற, உனக்குள்ள மேத்தமெட்டிக்ஸ் இருக்காதா அப்படின்னு நான் கேட்டதுண்டு. அதனுடைய விளைவா இன்னைக்கு எனக்கு ஒரு ஹேமா கிடைச்சிருக்காங்க. அவங்க பேரு உமா. அவங்கள அடுத்து அழைச்சிட்டு நண்பரை காத்திருக்க சொல்றேன். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என் பேர் உமா. நான் வந்து ஒரு மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு ஹிந்தி பிரச்சாரக். ஆக்சுவலாக நான் வந்து இந்த 100 நாள் 100 கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நண்பர் மூலமாக எனக்கு இது கிடச்சிது. முதல்ல யோசித்தேன், எனக்கு நானும் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கான்செப்டையும் நல்லா சொல்லித்தரத்துக்கு ஒரு டீச்சர் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது சந்தேகம் வந்து யாருமே தீர்க்கல, அப்படியே போயிருச்சு. ஏதோ நம்ம வாழ்ந்தோமா, மார்க் எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு ஹிந்தி பிரச்சாரக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து இதில் போய் ஜாயின் பண்ணி படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். என்னுடைய ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியம், அவங்க நடத்துகிற ஒவ்வொரு பகுதியும் வந்து என்ன சொல்றதுனே தெரில. அவ்வளவு கான்செப்ட் பேஸ்டாக எல்லாத்தையும் நல்லா தெளிவாக புரிய வைக்கிறாங்க. அதுவும் அந்த 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் மேக்ஸ்லாம் பாவம் குழந்தைங்க வந்து டியூஷனாக அலையிறாங்க. உங்களை மாதிரி ஒரு டீச்சர் அவங்களுக்கு கிடைச்சாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். மேடம், நான் நிஜமா உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு உங்களோட இது கிடைக்கலையே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் கண்டிப்பா இருக்கு. அது அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் கத்துக்கிறேன் ஆக்சுவலா. என் பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம். ஆனா இப்ப இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்மளாவது நீங்க உங்களோட இதை கத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இப்ப வந்து கத்துக்கிறேன். ஆனா உண்மையா நீங்க சொல்லி கொடுக்குற விதம் உண்மையா நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதுவும் நேத்திக்கு ஒரு பாடம் நடத்தினாங்க மேடம், அருமையா இருந்துச்சு. லைன் அண்ட் ஆங்கிள்ஸ்ன்னு. ஆங்கிள்னா என்னன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், இப்படி என்ன கோடு கோடா போட்டிருக்காங்களே, எதை எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் நேத்திக்கு நான் பார்த்த வகுப்புல எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே போயிருச்சு. அந்த அளவுக்கு அவங்க சூப்பரா நடத்துறாங்க. இவங்க வந்து இதோட நிப்பாட்டக்கூடாது, இவங்க வந்து உலக அளவுல பெரிய அளவுல வரணும் அப்படிங்கறத என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு புக்கு வேற போட்டிருக்காங்க வேதிக் மேக்ஸை பத்தி, அமேசான்ல கிடைக்குது. அதெல்லாம் போய் பார்த்தேன் நான். அதெல்லாம் வாங்கி ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன் நான். இன்னும் ஒரு வாரத்துல வரப்போகுது அது. அதெல்லாமும் குழந்தைங்க வாங்கி பயன் தரணும். இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில இருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். இவங்க வந்து பிரபலமாகணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் நம்மளால எடுக்க முடியுமோ நம்ம நண்பர்களோட சேர்ந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் அடையிறது வந்து கொஞ்சம் நிதானமா போனாலும், சீக்கிரமா மெதுவா போனாலும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தேவையான உயரத்தை நீங்க அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடைசியா ஒரு வார்த்தை, இது வந்து உங்களை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால உங்க பேர் வந்து KRP நித்யா தேவிங்கிறத நான் கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. கணித மேதை ராமானுஜத்தினுடைய புதல்வியாக உங்களை பார்க்கிறேன் நான். அவ்வளவு KRPயோட நீங்க கேங்கிறது கணித மேதை ராமானுஜம், பிங்கிறது புதல்வி. அவருக்கு நீங்க புதல்வியா பிறக்க வேண்டியவங்க கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அவ்வளவு உங்களுக்கு நான் மேலும் உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய இந்த சேவை தொடரணும் என்னைக்கு மேன்மேலும் தொடர்ந்து எல்லாரும் பயன்பெறணும்னு உங்களை மனமாற இந்த நாள்ல வாழ்த்துறேன். உங்களுடைய 50வது நாள் என்ன, நீங்க 500 நாள் 5000 நாள் எங்கெங்கயோ போகணும். அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் இரவு வணக்கம். தேங்க்யூ. நன்றி நன்றி. நிச்சயமா நான் எடுத்துட்டே இருப்பேன். இந்த 50 நாள்ல 1 நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா 1 2 பேர் கூட இருக்க முடியாது. ஆனா உமா மேம் வந்து ரொம்ப அறக்க பறக்க ஒரு இல்லத்தரசியா இருந்துட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் பிரச்சாரக்கா இருக்கிறாங்கள, நானுமே MA படிச்சுட்டு ஹிந்தியில பிரச்சாரக்கா தானே இருந்தேன். நேரமே கிடைக்காது. எங்கடா பிடிக்கிறது, இந்த நேரத்துல பாத்திரத்தை தொலைக்கிறோமா, இந்த இடத்துல இதை செஞ்சிருவோமான்னு. இன்னைக்கு அந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஆர்டர் பண்ணதுல வாழ்த்துரை கொடுத்த 3 நபர் இங்க இருக்காங்க. நண்பர் இருக்காங்க, ஐயா கிருஷ்ணன் ஐயா இருக்காங்க. ஏன்னா ஒரு மேக்ஸ் டீச்சர் எனக்கு கண்டிப்பா வாழ்த்துதல் கொடுக்கணுன்றக்காக எப்படி வந்தீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. எப்படி வந்தாயோ அப்படின்னு தான் நாம அந்த சாங்கை போட்டுக்கணும். ஐயா எங்கேயோ இருந்து பிரபஞ்சம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுச்சு. அப்ப எனக்கு ஐயாவுடைய அந்த ஃபார்வேர்டு கிடைச்சிச்சு. அப்ப அங்க குட்டி டிஆர்னு எழுதியிருப்பாங்க. அடுத்து முத்துலட்சுமி அம்மா இவங்க எல்லாம் கொடுக்கும்போது, மகாலிங்கம் ஐயாலாம் அப்ப எனக்கு தெரியாது. 2 நாள் 3 நாள் தான் பழக்கம். இது யாரு திடீர்னு வந்து ஒரு வாழ்த்து கேட்குறாங்க, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உடனே அந்த புத்தகத்துல நாங்க ரிவ்யூ கொடுத்தோம். அந்த புத்தகத்தை நான் காரைக்கு வரும்போது கண்டிப்பா கொடுக்குறேன். ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்துதல் இப்ப கொடுத்தாங்க, கணித மேதை ராமானுஜம் புதல்வின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க கொடுக்கும்போது பெறதுக்கு ஆள் இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா நம்ம பாட்டுக்க வெற்றி பேச்சு மாதிரி ஆயிடும். அதை வாங்கிக்கிட்டாங்கல்ல, அந்த வாங்கி பலன் பெற்றாங்கல்ல, அவங்க சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க தொடர்ச்சியா அழகா கேட்பாங்க. ஏன்னா நம்ம கண்டினியூட்டியா இருக்கிறது வேற, நம்ம கையில எழுத்து வடிவம் அப்படி போறவங்க வேற, சாக்பீஸ்ல இருக்கிறவங்க படிக்கிறவங்க, அந்த புத்தகம் படிக்கிறவங்க வேற. இப்ப மேசையாவா இருக்கட்டும், நம்ம முத்துலட்சுமி அம்மாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தா அப்பாற்பட்ட ஒரு ஆசிரியர் பணிக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மகான்கள். அவங்கெல்லாம் படிச்சு போறது வேற விஷயம். நம்ம சிவகண்ணி சிவசங்கரி எல்லாம் சொல்லும் போது அதை தான் நான் சொல்லுவேன். நீங்களாம் சிரஞ்சு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க உட்காந்து புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அவ்வளவு அழகான ஒரு வாழ்த்துரை. அதுவும் 3 லாங்குவேஜ்ல நண்பர் கொடுத்திருந்தாரு. அந்த நண்பர் எனக்கு இப்ப வாழ்த்து சொல்லும் போது இன்னும் சிறப்பு. நான் பெரும்பாலுமே ஃப்ரெண்டுன்ற வேர்டு எனக்கு பிடிக்காது. ஏன்னா எண்டுன்னு முடியும், ஃப்ரைன்னு இருக்கு. அவங்கெல்லாம் வறுக்கிறவங்க கிடையாது அப்படின்றக்காக வேணானே இருந்தேன். நண்பர்கள் என்னோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு கோடு கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அங்க எண் இருக்கும் எப்பயுமே.
அந்த ஹெவன் மாதிரி நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதில் நண்பரை நான் வந்து என்னோட இன்சில நண்பர் வச்சுக்கிட்ட மாதிரி நினச்சிக்கேன். நண்பர் வந்து எனக்கு இப்போ வாழ்த்துதை கொடுப்பாங்க. நண்பர் வாழ்க்கையில் ஒரே ஒரு நண்பரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த நண்பர் இப்போ எனக்கு வாழ்த்தது. நன்றி. உங்களுடைய வாழ்த்துதலுக்கு நன்றி. நன்றி நண்பரே. எங்க அப்பா சொல்லுவாரு, ஒரு ரெடில் சொல்லுவாரு, he lies between two mat, its tail is ICS. அது என்ன அப்படின்னு ஒரு விடுகதை சொல்லுவார். மேத்தமேட்டிக்ஸ் வந்து சொல்லுவார், he lies between two mat, its tail is ICS அப்படின்ட்டு. அது மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு படிப்பு. பட் அதுவுமே வச்சு தான் இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் இன்ஜினியரிங் டிப்ளமா எல்லாமே பண்ணி வந்தேன். பட் மேத்தமேட்டிக்ஸை இவ்வளோ சுலபமாக சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னா, நான் ஆக்சுவலி 1-2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். இதில் எனக்கு அந்த நேரம் ரொம்ப எனக்கு பிஸி ஹவர்ஸ்க்குனால என்னால் ஜாயின் பண்ண முடியல. இப்போ உமா மேடம் சொல்லும் மாதிரி அவங்கெல்லாம் உட்காந்து கற்றுக்குறாங்கன்னா மிகப்பெரிய ரொம்ப கொடுப்பன உள்ள பாக்கியசாலிகள் அப்படி தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கடை விரிப்போர் கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மேத்தமேட்டிக்ஸை சிம்பிளிஃபைடாக கொடுக்குறாங்க. பட் அதை எடுத்துட்டு போகிறதுக்குன்றது ஆள் மிக குறைவா இருக்கு. அதுக்கு காரணம் 2 சொல்லலாம். ஒன்று வந்து நிறைய பேருக்கு போய் சேரல அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து போய் சேர்ந்துட்டோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே அவ்வளோ உள்ள அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ நம்ம வந்து மீதி 50 நாளைக்கு அந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ ஆளுக்கு ஒரு 5 பேர் பயனுள்ளவங்களுக்கு சொன்னோன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படிங்கிற 50வது நாள், 50 வந்து பொன்விழா அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இது தொடர்ந்து உங்கள் சேவை தொடரட்டும். அதே சமயம் நிறைய குழந்தைகளுக்கு கல்வி சேவை கொடுக்கறது வந்து மனசு வேணும். ஏன்னா ஒரு குடும்ப தலைவியாக இருந்துக்கிட்டு, ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு, பேச்சாளராக இருந்துட்டு, பல தளத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு, ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, இந்த நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குறதுல வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கான கடவுள் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அருளை கொடுப்பாரு. நீங்கள் நம்ம குழந்தைகளுக்கு யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். உங்களுடைய பணி தொடரட்டும்மா. ரொம்ப நல்லா போகுது. அழகா கணித மேதை ராமானுஜத்தோட புதல்வி அப்படின்ட்டு என்ன மாதிரிலாம் மக்கள் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக அருமை. உங்களுடைய பணி தொடரட்டும். என்னுடைய ஆசைகள், வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி நண்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிச்சயமா நம்ம எடுத்துட்டு போவோம். ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தன்னால வளரும். அது கருவுக்குள்ள இருந்த பிள்ளை மட்டும் இல்ல, கருவறையில மட்டும் இல்ல, வகுப்பறையிலையும் இருக்கு. நம்ம கல்லறைக்கு போற வரைக்கும் அப்படின்றத அரை அறையா பிரிச்சு ரூம் போட்டு யோசிச்சோமோ இல்லையோ, மஷ்ரூம் சாப்பிட்டாது நம்ம புரதச்சத்தை ஏத்துவோம். அதோட இந்த ரதத்தை இழுத்துட்டு போவோம் அப்படின்னு அழகான ஒரு வாழ்த்துதலை நிச்சயமா மற்றவங்களுக்கு கண்டிப்பா நடத்துவேன். என்னோட உடல் மண்ணை விட்டு இல்ல, விண்ணை விட்டு போனாலும் என்னோட சந்ததி அதை தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி எடுத்துட்டு போவோம் கணிதத்தை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மில்டன் ஐயா, அடுத்து முத்துலட்சுமி மேம். முதல்ல முத்துலட்சுமி பேசிட்டோமா? அப்புறம் முத்துலட்சுமி அம்மாவுக்கு வழி கொடுத்துட்டாங்க மில்டன் ராஜ்சேகர் ஐயா. வாங்க. என் தம்பி அப்புறம் பேசிக்கிட்டோம். Thank you Nitya ma'am, thank you Milton sir for giving me this opportunity. ரொம்ப அருமையா இருக்குது. நித்யா மேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட செல்ஃப்லெஸ் சர்வீஸ். இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கத்து கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கத்து கொடுத்தாதான் பசங்க கத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கிறதுக்கே ஒரு குடுப்பினை வேணும் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி உங்களுடைய ஸ்கூல் சில்ட்ரனும் சரி, உங்ககிட்ட இந்த மேத்ஸ் கிளாஸ்ல படிக்கிற சில்ட்ரனும் சரி, அவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்து பிளஸ்டு சில்ட்ரன் தான் நான் சொல்வேன். ஏன்னா மேக்ஸுங்கிறது கொஞ்சம் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான். 10th மேக்ஸ் வரைக்கும் நான் ஈஸியா படிச்சேன். 11th 12th எல்லாம் எனக்கு அப்படியே பிரம்ம பிரயத்தனமா தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு படிச்சேன். சோ அவ்வளோ. ஆனா அதுக்கு வந்து டீச்சர் மட்டும் நமக்கு பிடிச்ச மிஸ்ஸா இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க சொல்லி கொடுக்குற முறை நமக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, எதுவுமே நுணுக்கம் தெரிஞ்சா அதுல தேர்ச்சி அடைஞ்சிடலாம். சோ அந்த நுணுக்கத்தை வந்து கத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் டீச்சரால தான் முடியும்.
நித்யா மேம் வந்து அதுக்கு வந்து டவுட்டே கிடையாது அப்படிதான் சொல்வேன் நானு. ஸோ அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து பிளஸ்டு சில்ட்ரன் தான். அவங்க எடுத்துக்கிட்ட இனிஷியேட்டிவ், இந்த புக்கை தயாரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க டிஸ்கஸ்லாம் பண்ணினோம் என்ன பண்றது, ஏன்னா 3 லாங்குவேஜ்ல அந்த புக்கை இது பண்றதுக்கு அதெல்லாம் வந்து அதர் அதர் லாங்குவேஜ்ல, ஹிந்தி ஒரு லாங்குவேஜ். ஸோ அதுல எல்லாம் போடணும் அப்படின்னா உண்மையிலே கஷ்டம். பப்ளிஷரை வந்து ஒத்துக்க வைக்கிறது, அவங்க இதுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பப்ளிஷ் பண்ண வச்சது, அந்த மாதிரி ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டுல பசங்களையும் பார்த்துட்டு இந்த புக்கையும் ரெடி பண்ணி அப்புறம் இப்போ அந்த வச்சு கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு தளராத முயற்சியோட இதுதான் நான் சொல்வேன். அப்புறம் வந்து கண்டினியூஸா 50 days வந்து நான் ஸ்டாப்பா கிளாஸ் எடுத்து, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெய்டு கிளாஸ்க்கு கூட வந்து பசங்க வரமாட்டாங்க. கண்டினியூஸா நடத்துறதே கஷ்டம். ஆனா இவங்க வந்து ஃப்ரீயா உட்கார்ந்து அவங்க ரமேஷ் சார் சொன்ன மாதிரிதான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவங்க நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம பசங்களை நம்ம அனுப்பணும், படிக்க வைக்கணும், பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எவ்வளவோ இப்போ உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் பே பண்ணி படிக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அவ்வளவா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணி அதை யூடியூப்ல வேற போட்டு யார் வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப திரும்ப பாத்துக்கோங்க, கான்செப்டை கிளியரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கும் எடுத்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமான முயற்சி மேம். கண்டிப்பா இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பசங்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும். நம்மளால முடிஞ்ச ஒரே உதவி வந்து அவங்களுடைய இது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸாவது நம்ம இதுல போட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணி, ஏன்னா இப்ப படிக்கிற பசங்க எல்லா வீட்லயுமே இருக்காங்க. ஸோ நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நிறைய பேர் இதுல இருந்து அதோட பயனை அனுபவிப்பாங்க. ஸோ இது இந்த இன்னும் சீக்கிரமா 100வது நாளையும் நீங்க கொண்டாடணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து என்னோட விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குட் இனிஷியேட்டிவ் ஃபார் த சோஷியல் காஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அம்மா பேசும்போது அவங்களும் ஃபார்வேர்டு கொடுக்குறக்கு ஃபார்வேர்டு எந்த நாளைக்கு கொடுத்துறேன், எந்த இப்போ கொடுத்துறேன், ஆனால் வேகமாக உட்காந்து எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டக்குன்னு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது நுணுக்கம், நிஜமாவே நுணுக்கம் சொல்லி கொடுக்க நிறைய பேர் விருப்பப்படல. நானே வந்து பார்த்தேன், ஒரு தையல்காரு இப்போ நான் போட்டிருக்க சட்டை நானே தைச்சது. எதுக்காக தைச்சேன் அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து நீ ரொம்ப பேசுறவன் வாயை தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மற்றதெல்லாம் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். பொதுவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூடினால் நகை அல்லது சேலை புடவை இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த டைம்ல என்னோட வலையொலி தளத்துல இருந்துட்டு நான் வந்து தையல் பயிற்சியை கத்துக்கிட்டு நான் வீட்டுல ஒரு மிஷின், எனக்கு கல்யாண நாளுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்ப ஒரு தையல் இயந்திரம் வேணும் அப்படின்னு. அப்பாடி, இனி அது பாட்டுக்கு தச்சிட்டு இருக்கோம், அதுக்கு பேசுறத கேட்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸ் கேட்டா கூட அத்தைன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுல நான் திருப்பி தச்சுட்டு இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன். அந்த தையல்காரு நுணுக்கத்தை சொல்லி கொடுக்க மறுத்தாரு. ஆனா அந்த தையக்காரு அவர் வெட்டி கொடுத்து முடிச்ச பிறகு திருப்பி நான் உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டுல வந்து அந்த கடை தெரியிற மாதிரி ஒரு மிரர் இருக்கும், கண்ணாடியில அவர் வேற மாதிரி வெட்டுறாரு. எனக்கு வந்து லிப் ரீடிங்கும் தெரியும், அதே நேரத்துல இடவெல்லாம் மாத்தி இது பண்ணாலும் எனக்கு தெரியும். அவர் செய்யறத நான் கண்ணாடி வழியா நான் வந்து கவனிச்சேன். எங்க வீட்டுக்கிட்ட இங்கனக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, இங்கனக்குள்ள கூட ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில அவர் அங்க தைக்கிறது இங்க தெரியும். அதை நான் பார்த்து அவர் நம்ம கிட்ட நேர்ல பேசுறப்ப வேற சொல்லி கொடுத்தாரு. ஆனா கண்ணாடியில அவரு இப்படிதான் வெட்டினா சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன்ல, அதை வெட்டினாரு. அதை நான் கவனிச்சு நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா கண்ணாடி எழுத்து நான் வேக வேகமா எழுதுவேன், எப்படி டக்கு டக்குன்னு மிரர் ஹேண்ட் டெக்னிக் சமச்சமையா எழுதி விட்டுருவேன். அப்ப நம்ம நுணுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுல ஆசிரியரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இதை அடிச்சு சொல்லுவேன். ஆசிரியர் சமுதாய வர்க்கம் வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் வைடா இம்மி பசகாம சொல்லி கொடுத்தாதான் நமக்கு வந்து எல்லா நலனும் கிடைக்கும் அப்படின்றது. ரொம்ப சிறப்பா எனக்கு ஒரு வாழ்த்துதல் கொடுத்தீங்க. நுணுக்கம், அந்த நுணுக்கத்தை நிச்சயமா நானும் வந்து சுணக்கம் இல்லாம முழுசா கத்துட்டு இருக்கிறது. இன்னும் என்ன செய்ய முடியும்னு பார்த்துட்டு இருக்கேன். டெக்னாலஜிக்கலா எப்படி கொண்டு போலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மில்டன் ஐயா தம்பி அடுத்து வாழ்த்துதல் சொல்ல போறாங்க. எனக்கு முதல்ல இனிஷியேட்டா இங்க வாழ்த்துதல் சொன்ன ஜெகநாதன் சார் வந்திருக்காங்க. அவங்களையும் அன்புடன் இருகரம் கூப்பி வருக என வரவேற்று, தம்பி நீங்க வாங்க எனக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க. நன்றி. இட்லட்சுமி மேமுக்கு இந்த நுணுக்கத்தை கற்று தந்த நித்யா தேவி அக்காவுக்கு நன்றி. இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
எங்களுடைய என்ன சொல்றது ட்ரைனிங் உலகில் ஜாம்பவானா இருக்கிற ரமேஷ், அவருக்கு குருவா இருக்கிற ஜெகநாதன், அப்புறம் வந்து இப்போ சற்று முன் பேசிவிட்டு இப்போதான் சரி நித்யாதேவி அக்கா தந்த வாய்ப்புல பேசினாங்க நம்ம முத்துலட்சுமி மேடம், அவங்களுக்கும் என்னுடைய மகாலிங்கம் ஐயா, அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய இசை ஆசான் லோகநாதன் ஐயா, அப்புறம் வந்து இந்தி பிரச்சாரக்காக வந்து இங்க வந்திருக்காங்கன்றதை நினைச்சு ரொம்ப மகிழ்கிறேன். ஏன்னா நித்யதேவுக்காக தெரியும், தொடர்ந்து பல வருடங்களாக இந்தி கற்றுக்கொள்ள அடியேன் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல அவங்களுடைய வாழ்த்துக்களை உமாவதி அக்கா தன்னுடைய வாழ்த்துக்களை மதுரையிலிருந்து இன்னொரு வாழ்த்துக்கள் 2வது அக்கான்னு நினைக்கிறேன், அவங்களையும் நித்யதேவி அக்கா முதல் அக்கா, 2வது அக்கா அவங்க சின்ன ஒரு வாழ்த்து கவிதை மட்டும் படிக்கிறேன். எண்களில் ஒளியேற்றி எதிர்காலம் செதுக்கும் ஆசிரியை நித்யாதேவி 100 நாள் 100 கருத்தால் நூற்றாண்டு கனவுகள் மலரட்டும். பூஜ்யத்தில் ஒரு ராஜ்யம் கண்டார் ஆரியப்பட்டார். அடடா என்ன அழகு பிதாக்ரசே உடன் நீ பழகு, அந்த அழகே கணித அழகு தீருமே இன்று முதல் என்னுடைய வேதனையும் தான். வாழ்க்கையில் ரகசியம் காண்பது அவசியம். வாழ்க்கையின் வேறுகள ரகசியம் காண்பது அவசியம். வேதமும் ருத்ரமும் இன்று முத்துலட்சுமியும் காட்டிய பாடமும் இந்த ரபியானிக் ரபிகள் கண்ட ஏற்றிய தீபமும் ஏற்றுவீராக எங்க மதுரை அக்கா நித்யாதேவி அக்கா. 100 நாட்கள் பயணம் வெல்லட்டும், 50 நாள் என்பது மைல்கல், உங்களுக்கு இல்லை தடைக்கல், வெற்றி மீது வெற்றி தரும் படிக்கல். அக்கா நித்யாதேவி கனவு நாளை மேதைகள் உருவாகும் வரவு, காலம் வகுத்த கனவு நம் தரவு, ஞானத்தின் சக்தி அருள் தருமே இந்த இரவு. வட்டமும் முக்கோணமும் தான் உலகம், வாரா உலகம் தந்த ஆட்கொள்வனே என்று சொன்ன உலகம். வாழ்க ஆரியப்பட்டர், வாழ்க பாரதம், வாழ்க ஜெய்ஹிந்த். இந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம், கண்ணதாசன் கண்ட பரலோக ராஜ்யம், அந்த பாட்டு ராஜ்யம், இயேசு சொன்னது தேவனுடைய ராஜ்யம். வாழ்க நித்யா அக்கா, உங்களுடைய கணித சாம்ராஜ்யம், உங்களுடைய கனவு சாம்ராஜ்யம். நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாரத மாதா கி ஜெய். சூப்பர் சூப்பர். அப்பயே தம்பி சொன்னாங்க கவிதா இன்னைக்கு கவிதை நாச்சியாருக்கு கவிதையா அப்படின்னு. நான் கவிதையோட தான் வருவேன், நீங்க கணிதத்தோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கவிதையோட எங்களுக்கு அழகு வாழ்த்துதல் தந்த மில்டன் தம்பிக்கு வாழ்த்துதல் சொல்லிட்டு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஜெகநாதன் ஐயா வந்திருக்காங்க, வாங்கய்யா உங்களுடைய வாழ்த்துதலை எனக்கு தாருங்க. நன்றி நித்யாதேவி அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நித்யாதேவியோட முயற்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கு. 50 நாளை கடந்து எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது, அதனால தான் இப்போதான் ஜாயின் பண்ண முடிஞ்சதுன்னா. ரொம்ப சிறப்பா நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க. இளைய சமுதாயத்தை எல்லா வகையிலையும் முன்னேற்றணுன்றது உங்களுடைய முயற்சி தெரியுது. அது 100 நாட்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அது 100 நாட்களோட நிறுத்திடாம அதை தொடர்ந்து நடத்தணும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன், அந்த குழந்தைகளுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி நான் ஓய்வறியாத சூரியன் அப்படின்ற மாதிரி ஓய்வறியாம தான் ஓய்வோட இதையும் தொய்வு இல்லாம முழுமையா எடுத்துட்டு போலான்னு தான் இருக்கேன். 100 டேஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தாலும் ஆனா தொடர்ச்சியா நான் இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை தொடர்ச்சியாவே இலவச வகுப்பை கொண்டு போலான்னு தான் இருக்கேன். சிறப்பு வாழ்த்துதல் தந்தீங்க. அன்னைக்கும் தொடக்கம் அழகா கொடுத்து உலகமே எனக்கு வந்து வாழ்த்துற மாதிரி ஐயாவுடைய பேரு. நிறைய பேர் அன்பர்கள், அழகா நண்பர்களும் இன்னைக்கு எனக்காக வாழ்த்துதல் கொடுத்துருக்கீங்க. இந்த மேக்னிஃபையிங் மேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2023 முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியா யூடியூப்ல போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு ஃப்ளையர் போட்டு நம்ம அதை செய்யணும் அப்படின்றது தெரியல. அதுக்கு வந்து நமக்கு வந்து காரணமா இருந்தவங்க நிறைய பேரு. நான் மேக்னிஃபையிங் அப்படின்ற வேர்டை நான் எடுத்தேன். மேக்னிஃபையிங் வேர்டு வந்து எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இவங்க மேஜர் நாராயணன் சார் கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் மூலமா அந்த வேர்டை நான் எடுத்துக்கிட்டேன். மேக்னிஃபையிங்கை நான் எடுத்த பிறகு மேத்தமெட்டிக்ஸ்னு வேர்டை யார் கொடுத்தாங்கன்னா, எனக்கு வந்து விவேகானந்தன் சார் கொடுத்தாங்க. இவங்க ஒரு நல்ல வெல்விஷர், நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சரி, இப்படியே இருந்து என்ன பண்ணேன், ஒரு விஷயம் செய்யலாம், சும்மா நான் மேக்ஸ் நடத்துறேன் அப்படின்னு சொல்லாம மேக்னிஃபையிங் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு
ஃபோரம் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த லிங்கை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தோம். இல்லை நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டே இருந்தோம். சரி, நான் தான் வந்து யோசித்தேன், சரி என்ன பண்ணலாம், தினம் வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம், அதான் ஃபிக்ஸ்டு டைமாக இருக்கணும். என்னைக்கோ ஒரு நேரம் மாறுச்சுன்னா மட்டும் அந்த டைம் அங்கே மாற்றி விட்டுட்டு அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தொடங்கினது தான் ரொம்ப சிறப்பாக. இப்போ வந்து நமக்கு ஆஹ், நண்பரை எப்படி சொன்னனோ அதே மாதிரி தோழி தோழி அப்படின்றது நம்ம சங்க காலத்துல எல்லாம் தலைவியை காட்டிலும் தோழியோட பங்கு அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம், இவங்களையும் நான் தோழியா எடுத்துக்கிறத வந்து முதல் முறை தான் லைஃப்ல. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கியா சொல்லுவாங்க. யாரை வேணும்னாலும் ஆஹ் நம்ம நண்பர்களை வந்து எப்படினாலும் நம்ம கொண்டாடி போயிடலாம். அம்மா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருந்துடலாம், ஆஹ் குழந்தை இல்லாம இருந்துடலாம், ஆனா நண்பர் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்குமா, அப்படி இருந்துட்டு போயிட போறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்பதான் நண்பரையும் நண்பரா எடுத்துக்கிட்டேன். இப்ப தோழியான சிவகனி மேம், இவங்க வந்து செவிலியா இருக்காங்க. இவங்க ஆனா எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய நேரங்கள் வாழ்த்துதல். இன்றைக்கும் அறக்க பறக்க நிச்சயமா முடிஞ்ச வரைக்கும் கிளாஸை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன் நித்யான்னு சொன்னாங்க. வாங்க, உங்களுடைய மேலான வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் சொல்லுங்க. நிச்சயமா நம்ம கொண்டு செல்வோம் இந்த தளத்தை. அனைவருக்கும் வணக்கம். நித்யா மேம், உங்களுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல சிறப்பா உங்களுடைய தொடக்கமாகட்டும், அதை முடிக்கிற விதமாகட்டும் ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்காக மனம் நிறைந்த பாராட்டுக்கள் மேம். அந்த கணித பயிற்சியை வந்து எல்லா குழந்தைகளும் பங்கு பெற்று அதில் பயன்பெறணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளவு நாளும் நீங்க தினம் தினம் லிங்க் போட்டு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த டைமிங் எல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியாது. ஸோ அதனால ஜஸ்ட்டு கலந்துக்க முடியல. மற்றபடி வேற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் இல்லை. பட் கணக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்போதும் என்னைக்கும் பின்னி பிணைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கணக்கு இல்லாமல் மனிதர்கள் இயங்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை பண்ணி இவ்வளோ தூரம் அதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி நித்யா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பான அது. ஏன்னு கேட்டா அழுத்து சலுத்து போகிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்குமே ஒரு 2 நாள் வந்து இந்த வகுப்பு எடுக்கும்போது பயங்கரமான காய்ச்சல், பயங்கரமான வயிற்று வலி. அந்த 2 நாள் நான் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டேன். அப்ப கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மேம் நீங்க கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நித்யாதேவி, நீங்க பேசுறது கேட்கல, அட்மிட் பண்ணீங்க. வணக்கம் வணக்கம். அப்ப கூட குழந்தைங்க சொன்னாங்க, உங்களுக்கு முடியல போல, காய்ச்சல், ஒரு நாள் ஃபுல்லா காய்ச்சல், ஒரு நாள் ஃபுல்லா வயிற்று வலி, உங்களுக்கு முடியல போல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சூரியன் ரெஸ்ட் எடுக்குமா, இல்ல எந்த ஒரு கிரகங்களும் ரெஸ்ட் எடுக்க போதா அப்படின்ற மாதிரிட்டு, இல்ல நான் வந்து சொல்றேன். அவங்க சொல்றாங்க, மேம் உங்க குரல் வந்து கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கு மேம், கேட்கவே இல்லை மேம் சவுண்டு அப்படின்னாங்க. இல்ல கேட்கும், நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு எனர்ஜி லெவல் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் உத்வேகமா பேசாம அப்படியே மெல்ல அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு இடத்துலயும் அன்னைக்கு வந்து என்னால வந்து பேசிக்கவே முடியல. ஆனா ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப பையன், ஏன்னா கிட்டத்தட்ட 70-80 வயதுகள் கடந்தவங்க அந்த ஃபோரத்துல இருந்தாங்க. நம்ம சொல்ல அவங்க காதுல விழுகணும், அதுக்கப்புறம் அவங்க கருத்துல விழுகணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்யணும். நான் இப்ப வந்து அவங்க கிட்டக்க ஒரு இணையத்தின் மூலமா நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்ல, இது வந்து எந்த அளவு பயன் கொடுத்துரும். எனக்கு வந்து ஐ கான்டாக்ட் முக்கியம்னு நான் நிறைய தடவை சொல்லுவேன். நீ ஐபால் காமிச்சேன்னா நான் வந்து பால் போட்டதுக்கு பேட் அடிக்க கரெக்டா இருக்கும், பேட்ஸ்மேனா இருக்கும். அப்ப இதை எப்படி கொண்டு போறது? இப்போ உமா மேம் ஆகட்டும், தனியராஜனு, இன்னும் வந்து நிறைய ஐடியில பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வருவாங்க, எங்க ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய வரும். அவங்கெல்லாம் வந்து
மேம் இந்த இப்போ இங்க போர்டுல நடத்துற காட்டிலும் அங்க வந்து இன்னுமே ரொம்ப தெளிவா புரியுது மேம் அப்படின்னு. ஆனா சில நேரங்கள்ல தூக்கம் வந்துரும். இப்ப 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுச்சு ஒரு பாப்பா. லோகநாதன் அப்பாவுக்கு தெரியும். அந்த பாப்பா அஃப்ரீன்னு. அந்த பாப்பா எவ்வளோ எவ்வளோ என்த்துவா அது செய்யும் தெரியுமா? ஆ அது என்ன மேம் உமா மேம், அந்த அந்த பாப்பா வந்து அதுக்கு புரியாது. அது அதுக்கு புரியறதுக்காக நான் மெல்ல சொல்லுவேன். ஏன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் போய் அதுக்கு எப்படி புரியும்? இப்ப என் பாப்பா 2வது பாப்பா 7வது தான் படிக்குது. நான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாலாம் நான் சொல்றப்ப, "ஆ இத எங்கேயோ நான் கேட்டுருக்கேன். நான் இத எங்கேயோ பார்த்துருக்கேன். இத நான் எங்கேயோ கேட்டுருக்கேன்." மத்ததுக்கெல்லாம் கூட வந்து உட்காராது. அந்த அந்த பிரெக்னன்சி டைம்ல அத தான் ரீகால் பண்ணிட்டு இருக்கிறப்ப, சில பெரிய கேள்விலாம் அதுல வர்றப்ப அத ரீகால் பண்ணிட்டு இருப்பேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் பண்ணிட்டு இருக்கும்போது, "இத எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே!" அப்படின்ன மாரி, அதாவது கருவிலே வந்து கேட்டதுனால, இது எல்லாம் தெரியும். இது இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி. அப்ப இணையத்துல நம்ம இந்த நம்ம விஷயத்துல செய்றோமே, இது எந்த அளவுக்கு நமக்கு சென்று அடைந்து அடைவுகளை குடுக்கப் போகுது. ஆனா நிச்சயமா நெறைய கிடைச்சு நெறைய இது பண்ணுச்சு. இதுலயும் வந்து விவேகானந்தன் சார் சொன்னாங்க. "நீங்க நாள் கான்செப்ட் என்ன எடுத்தீங்க? இதுவரைக்கும் என்னென்ன கான்செப்ட் முடிச்சிருக்கீங்க? இனி என்ன கான்செப்ட் தரப்போறீங்க? இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அத வந்து ஒரு ஃப்ளையர்லயோ, ஒரு விஷயத்திலயோ காமிச்சா தானே இதெல்லாம் இனி வரப்போகுது போல. இத்தனாவது டேல இது நடக்கப் போகுது. இது நமக்கு தேவை." அப்படின்றவங்க வருவாங்க. சில லைன்லாம் குடுக்குறப்ப வித்தியாசமா குடுப்பாரு சாரு. இப்ப நீங்க இத பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதனால என்ன நடக்கப் போகுது சமுதாயத்துக்கு? உலக அளவுல பிரசித்தி பெறணுமா? நான் பிரசித்தி பெறதுக்காக தான் நடத்துறேனா? இல்ல இந்த விஷயத்த கொண்டு போய் கரெக்ட்டா சேர்க்கறக்காக நடத்துறேனா? இது என்னோட போயிறக்கூடாதுன்றக்காக நடத்துறேனா? எல்லா கேள்வியும் நெறைய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஆனா ஒண்ணு, கணிதம் கடினம்னு யாரும் சொல்லிறவே கூடாது அப்படின்றதுக்காக தான் எளிய முறையில் கணிதம்ன்றதுக்கே நான் வந்து இறங்குனதே. ஏன்னா அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் தாட் இன்னைக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய கல்லூரியில கணித பாடமும், இயற்பியல் பிரிவுகளும் மூடப்பட்டிருக்கு. அத கேட்கும்போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஆனா இனி வர்ற சமுதாயம், இல்ல நான் எடுக்கிற வகுப்பறை மாணவிகளாவது, "இனி கணிதம் வேணும், இன்னும் கணிதம் படிக்கணும்" அப்படின்னு. ஏஐ படிக்கணும், இன்னும் நெறைய டெக்னாலஜில முன்னேறிட்டு போணும். நானுமே டெக்னாலஜி ஓரியன்டடா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி, அ யா எப்படி இருந்த நித்யா இப்படி ஆயிடுச்சு? அப்படின்ற மாரி ஒரு கேள்விக்குறியோட இருந்த அத ஆச்சரியக்குறியா மாத்தணும்னு அதுக்கும் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன். ஜியோஜிப்ரால கிளாஸு, கேன்வால கிளாஸு. இப்ப நான் ஏஐ மூலமா கிளாஸ் எடுக்கிறதுக்கான ட்ரெய்னிங்க்காக நான் வந்து போகலான்னு இருக்கேன். எப்படியாவது ஏதாவது ஒண்ண நான் கத்துக்கிட்டு, இந்த சமுதாயத்துல இங்க இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மாநிலத்தையும் தாண்டி இந்தியா அப்படின்னு சொன்னா நித்யா யாருன்னு தெரியணும். அன்னைக்கு சகுந்தலா தேவியோட அந்த எத்தனையோ டிஜிட்ஸோட மல்டிப்ளிகேஷன அவ்வளோ அழகா பண்ணுவாங்க. ஒரு சர்க்கஸு வேலை பார்க்கறது தான் அவங்க அப்பாவோட பொழப்பு. அந்த சர்க்கஸ் கூடாரத்துல இருந்துட்டு அந்த பாப்பா அவ்வளோ வேலை பார்க்கும். இந்த சகுந்தலா தேவி. அவங்க புக்ஸ் எல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கும் எனக்கு. இன்னைக்கு சகுந்தலா தேவி, "நீ வரும்போது நித்யா தேவி" அப்படின்னு பேசணும் அப்படின்னு அன்றைய சகுந்தலா தேவி தான் இன்றைய நித்யா தேவின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல. எத்தன பேரு வாழ்ந்தாங்க. இப்ப அன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோ கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? "இந்த புத்தகத்த நான் வந்து படிச்சுடுறேனே, அதுக்கப்புறம் என்னைய தூக்குல போடுங்களேன்னு" பகத்சிங் சொன்னாரு. எத்தன புத்தகம் படிச்சனால அண்ணா அறிஞர் அண்ணான்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஐயோ! இந்த ஒரு விஷயத்த உனக்கு விஷம் குடுத்து கொல்லப் போறான். நீ என்னடா உட்காந்து புக்கா படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சாக்ரடீஸ பார்த்தாங்க. நிச்சயமா நான் டெய்லி அம் அதாவது அந்த பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த மாரி நேரத்த ரொம்ப அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த நிமிஷத்துல ஒரு 4 லைன படிச்சிட முடியாதா? இந்த நிமிஷத்துல ஒரு 2 லைன படிச்சிட முடியாதா? இத போய் அங்கிட்டு கொண்டு போய் சேர்த்துற மாட்டோமா? ஆனா சில நேரம் பார்த்தா பிரெயின் அப்படியே விரிஞ்சு போயி அப்படியே 1 மணி வரைக்கும் ஆக்டிவ்லயே இருக்கும். முந்தா நாள்லாம் 12:30 மணி சுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன தூக்கமே வரல.
இப்பத்தே எந்திரிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன், நான் நீ பண்ண விஷயத்துக்கு நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விடயங்கள்ல ஓடும். இதுல நிறைய பேரோட பங்களிப்பு இருக்கு. நிறைய பேரை கூட்டிட்டு 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 வந்து வந்து விட்டுட்டு விட்டுட்டு போவாங்க. அவங்களுமே நீங்க பண்ணுங்க, தொடர்ச்சியா பண்ணுங்க. நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து நான் நிச்சயமா ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு வெங்கட்ராமன் சாரு, விவேகானந்தன் சாரு, சிவகன்னி மேமு, கிருஷ்ணன் ஐயாலாம் இன்னும் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. லோகநாதன் அப்பா, உனக்கு யாரும் இல்லைன்னாலும் சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், நீ நடத்து, நீ நடத்த அம்மு, நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. முத்துலட்சுமி மேம், மேம் நீங்க நான் வர முடியலதான் மேம், நீங்க டெய்லியும் நீங்க ரெக்கார்ட் பண்ணதை எனக்கு தந்துடணும். மில்டன் ஐயா வந்து தனியா ஹிந்தி குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கணக்கு மட்டும் நடத்தக்கூடாது, ஹிந்தி படிச்சிருக்கீங்களா, ஹிந்தியை நடத்துங்க. அப்புறம் அபாகஸ் மற்றதெல்லாம் இருக்கே, அதையும் நீங்க பண்ணிக்கணும். ஷார்ட் அண்ட்லாம் நான் ஃபாஸ்டா எழுதுவேன். எல்லாமே நிறைய கத்துண்டு எங்க அப்பா அதுக்கு எல்லா ஒர்க்கையும் கொடுத்தாங்க. நிச்சயமா தாய் தந்தையரை வந்து நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கிடைக்கும். அம்மா வந்து இருக்காங்க, அப்பா வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு, அவர் போய் நிறைய செய்யறாரு. இன்னைக்கு இத்தனை அப்பாக்கள் கிடைச்சிருக்கீங்க, இவ்வளவு பேருடைய வாழ்த்துதல் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. மேம், சார் கூப்பிட்டீங்களா? மேம் சார் எடுக்கல மேம். ஓகே, பார்த்துக்கலாம். சார் வந்து இந்த ஃப்ளையர் கூட சார் தான் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் வந்து சொல்லுவாங்க, இப்படி இப்படி செஞ்சா சரியா இருக்கும், ஏன்னா நாங்க டெக்னாலஜி ஓரியன்டா பார்க்குறோம். இவங்களை வந்து நீங்க பண்றத வந்து சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. இதை சரியா கொண்டு போறதுக்கு நீங்க தொழில்நுட்ப அறிவை கத்துக்கங்க. கத்துட்டு நீங்க பண்ணும் பொழுது உலகம் கண்டிப்பா உங்களை பார்க்க திரும்பி ஓடி வரும். யார் இவங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லும் அப்படின்னு. மில்டன் சார் வாங்க, திருப்பி சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். அடியன் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நீங்க சொன்னதையும் சேர்த்து சொல்றேன். அடியனுக்கு வந்து கணிதத்துல ரொம்ப வீக்கா இருந்த நேரத்துல எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் ஆசான் வந்து விஜிசின்னு பேரு, கோவிந்தாச்சன் பேரு. இடத்துல ஸ்கூல்ல ஏதோ அவருடைய பையன் மாதிரி என்னை ஏற்றுக்கொண்டு, எனக்கு ரொம்ப மக்கு மாணவர்கள் நானும் ஒருத்தனா இருப்பேன். 10 கணிதத்துல 10 மார்க் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அவர் வந்து என்ன வந்து என்ன சொல்றது, 100 மார்க் வாங்குற அளவுக்கு தயார் பண்ணிட்டாரு. நான் வாங்கினது வந்து அவ்வளோ வாங்கல, 67 மார்க் ஏதோ வாங்கினேன். 100 மார்க் வாங்கலேன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல போய் அழற மாதிரி என்னை வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டாரு. உனக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், எஸ்எல்சி 100 மார்க் வாங்க முடியலையே அப்படின்ற, ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோன்ற மாதிரி. இப்போ வாங்கினது 67 இல்லை 70 மாதிரி இருக்கலாம் வந்து. ஆனா அந்த இப்போ அந்த நினைச்சு அந்த கணித ஆசிரியர் எனக்கு கற்றுத்தந்த அந்த அழுகை, அந்த இது வந்து நெகிழ்ச்சி வந்து எனக்கு இப்போ மேடம் பேசும்போது இருக்கு. அதாவது உங்க மூலமா பலரும் பயன்பெறணும் அப்படின்றது மட்டும் இல்ல, இப்போ கொஞ்ச நேரம் நீங்க சொன்ன மாதிரி நேற்று சுகந்தா தேவி, நாளைக்கு இன்றுக்கும் நித்யா தேவி, நாளைக்கு நித்யா தேவியா நீங்க இருக்கணும். சரஸ்வதி தேவியின் அருள் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த தேவி அருள் எங்க எல்லாருக்கும் வரட்டும். உமா மேடம் மாதிரி பலரும் வந்து அந்த நீங்க சொன்னீங்களே அந்த ஸ்போக்கன் ஹிந்தி, அந்த ஹிந்தி வந்து பலருக்கும் கற்றுத்தரணும். அது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு சாபம், அந்த ஹிந்தி வந்து மறுக்கப்பட்டது, மறுதளிக்கப்பட்டது. அதையும் இந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புறேன். கண்டிப்பா கத்துக்கணும். ஏன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கும்போது இப்ப எனக்கு நல்லா புரியுது ஹிந்தியுடைய அவசியம். இப்போ வந்து அதனுடைய ரகசியம் வந்து கொஞ்சமாவது உங்க மூலமா கத்துக்க முற்படுறேன். நீங்களாகட்டும், அதாகட்டும், மற்ற ஆசிரியர்களாகட்டும், சிவகனி மேல பலரும் வந்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்துல எனக்கும் லோகநாதனுக்கும் உங்களுடைய நட்பு தான் பெரிய விஷயமா தெரியுது. ரொம்ப நன்றி உங்க தரவுகளுக்கு. நன்றி. சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி கற்றலுக்கு வயது தடையில்லை, அவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க. நிஜமா என்ன இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுக்குறப்ப, நீ தான் அடுத்த நிமிடம் சாக போற, அதுக்குள்ளேயே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஏதாவது ஒண்ணு கத்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த இதை சாகுறேனே, இப்ப போய் எடுத்துட்டு வாங்க அந்த புக்கை அப்படின்னு லெனின் புக்கையோ எதையோ எடுத்துட்டு வந்து திருப்பி படிப்பாரு. அந்த மாதிரிதான் ஒரு பாட்டி என் பக்கத்துல உட்காந்து, கிட்டத்தட்ட 90 வயது இருக்கும், அவங்க வந்து ஹிந்தி பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. யாரையா இது பாட்டி கம்ப ஓண்டிக்கிட்டு சிரமப்பட்டு வந்து உட்கார்றாங்க. என்ன பாட்டி அப்படின்றா, வேற இங்க ஏன் ஹாலுக்கு வந்தீங்க, வேற எங்கேயோ வெளியில போய் உட்காருங்க அப்படின்னு. நான் பரீட்சை எழுத தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க.
நிறைய கத்துக்கணும். கத்துக்கிட்டு தான் நம்ம போகணும். எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு கோர்ஸ போட்டு விட்டுருவாங்க. வாரம் வாரம் எனக்கு ஆரவாரமா இருக்கும். என்னங்கப்பா இப்பதானே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பரீட்சை எழுதினேன். திருப்பி ஒரு பேங்க் எக்ஸாம் போட்டிருக்கீங்க. ஒரு பிஓ போட்டிருக்கீங்க. திருப்பி ஒரு எக்ஸாம்ன்றீங்க. திருப்பி ஒரு அ எ உட்காந்து 10வது படிக்கவே இல்ல நானு. எங்க அப்பா கூட சனிக்கிழமை இந்த தேர்வுக்கு தயார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்லே சுத்திக்கிட்டே இருந்தேன். கடைசியா 10, 20 ஹெட்டிங் சுத்திட்டு வந்திருப்பேன். கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும். அந்த வாரங்கள்ல 10 வாரங்கள் அங்கங்க போயிட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? அறம் என முடியும் குறள், செயல் என முடியும் குறள். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கேள்வியா இங்க போனா அத சொல்லுவாங்க, இங்க போனா அத சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ்ல இந்த மாரி மாத்திக்க. இந்த மேத்ஸ்ல இந்த ஏபி, ஜிபிய படிச்சுக்க. இப்படியே சொல்றதா எனக்கு கேட்டு, கேட்டு, கேட்டு நான் வந்து அந்த 10வது வாரம் முடிச்ச பிறகு 11வது வாரம் நின்னுட்டு நான் வந்து சொல்றேன். 10ஆம் வகுப்பில் முக்கியமான கேள்விகள். தமிழில், ஆங்கிலத்தில், கணிதத்தில், அறிவியலில், சமூக அறிவியலில்னு சொல்றேன். "என்னப்பா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னாங்க. இல்லப்பா சொல்லி பார்த்தேன். எல்லா கேள்வியும் எனக்கு தெரிஞ்சிருச்சுல" அப்படின்னு. கடைசியா அந்த சமூக அறிவியல் பாடம் எழுதுறப்ப மேப் வரையணும், இல்லைன்னா காலக்கோடு வரையணும். நான் 2யுமே செய்யாம விட்டுட்டேன். எனக்கு அவ்ளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் ஒரு ஆசிரியர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து "நீங்க ஏதோ ஒண்ண விட்டுட்டீங்கப்பா" அப்படின்னாங்க. "என்ன மேம்?" அப்படின்னேன். "மேப்பையோ, காலக்கோடோ ஏதாவது ஒண்ணு செய்யணும். நீங்க செய்யலப்பா. நான் உங்கள பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. "யார்ரா தெய்வம்? எங்க இருந்துயா வந்துச்சு?" அப்படின்னு. அப்புறமா ஒரு இடம் எனக்கு அழிச்சிட்டு, அந்த கோட கிராஸ் பண்ணத அழிச்சிட்டு காலக்கோடு வரைய இடம் குடுத்தாங்க. அப்பதான் நான் அங்க 1919 ரவுலட் சட்டம் இதெல்லாம் வந்து வரையறேன். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதெல்லாம் வரையும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி தான். நம்ம எல்லாருமே நீங்க ஆசிரியர் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டீச்சரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாரி தான் நாங்களும் பேரண்டா இருக்கோம். நீங்களும் டீச்சரா இருக்கோம். டீச்சர் பேரண்டா இருந்தா நல்ல சமுதாயத்த கொண்டு போயிரலாம். இப்ப சிவகன்னி மேம் சொன்னேன். அது மாரி சிவசங்கரி மேம சொல்லியே ஆகணும். எ எப்படி இப்படி ஒரு நல்ல குழந்தைங்கள தாய் தகப்பன் வளர்த்துருக்காங்கன்றதுல அந்த பண்புக்கு மிஞ்சியவர்கள். அதுல சிவசங்கரி மேம் வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, "9:40 ஆயிடுமே என்ன பண்ண? முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு" அப்படின்னு. அவங்க ஸ்லோகம் கேட்டோம் காரை பாரதி தமிழ்ச் சங்கத்துல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யார் அது? அவங்க கிளாஸ் வேற எடுத்தாங்க. இந்த உச்சரிப்பு சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப குரு பிரம்மா, குரு விஷ்ணு அது சொன்ன சாக்ஷாத் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அழுத்தணும். அந்த சொல்றத வந்து நயமா சொல்லுவாங்க. டக்குன்னு இல்லாம கொஞ்சம் நேரம் நீங்க ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா கிளம்புனா சரியா அந்த மாரி சொல்றப்ப அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர். ஒரு நல்ல உள்ளம். அவங்க இந்த நேரம் வாழ்த்துதலுக்கு வந்திருக்காங்க. வாழ்த்த வாங்க மேம். மைக்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்ம மறந்துடுறோம். நானுமே மறந்துட்டேன். கிருஷ்ணன் ஐயா தான் நினைவு பண்ணாங்க. மேம் மேம் பேசுறது கேக்குதா? எனக்கு தான் கேட்கலையா? வாய்ஸ் வரல மேடம். வரல. மேம் என்ன வெளியில கட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. சார் நீங்க முடிஞ்சா விவேகானந்தன் சார கூப்பிடுங்க. மில்டன் சார். சார் வந்தோனே நிறைவு செஞ்சிடலாம். நெட்வொர்க் ப்ராப்ளம் மேம். நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வாங்க, வாங்க, வாங்க. ம். கேக்குதா மேம்? இப்ப கேக்குது மேம். இப்ப கேக்குது. பேசுங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். நல்லபடியா இன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்திருக்கும். சிறப்பா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் லேட்டா ஜாயின் பண்ணேன். இன்னும் 100 நாட்கள் வந்து இன்னும் மீதி 50 நாள் இருக்கு. சிறப்பா செய்யணும்னு வாழ்த்துறேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா 100வது நாள்லயே வந்து சக்சஸ் ப்ரோக்ராமா நல்லா பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் சிறப்பா பண்ணுங்க. இப்ப 50 நாள் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பண்ணதுக்காக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் மேம். நல்ல எஃபோர்ட்.
பட் அதான் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம நிறைய பேத்துக்கு இதை கொண்டுட்டு போகணும். கண்டிப்பாக இன்னி வர 50 நாளை வந்து நம்ம நிறைய பேத்துக்கு இந்த ப்ரோக்ராம்ஸை கொண்டுட்டு போய் 100 டேட்ஸில் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த செஷனில் இருக்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதுக்குண்டான சப்போர்ட்டை மோட்டிவேட்டையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வாழ்க வளமுடன். மேக்னிஃபையிங் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்க வளமுடன். நன்றி தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. அதே மாதிரி தான் மறுபடி 7 days 7 ரெயின்போ கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரலான்னு பார்த்தோம். அப்போ 6ஆம் வகுப்பு திங்கக்கிழமை, 7ஆம் வகுப்பு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 8ஆம் வகுப்பு, அப்புறம் வியாழக்கிழமை 9, அப்புறம் 10 வந்து வெள்ளிக்கிழமை, 11 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து 12 அப்படின்னு கொண்டு போகணுன்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. ரெயின்போ கலர்ஸ் மாதிரி அந்த விடயங்களும் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் யூடியூப்ல வந்து நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறாங்க. என் குழந்தை வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க மேம், நீங்கள் வந்து 12, 11 மட்டும் உங்கள் நிறைய நடத்துகிறீங்க லைவ் செஷனில், நீங்கள் 6, 7 நடத்துனா நல்லா இருக்கும். அதுவும் ஸ்டேட் போர்டு இல்லை என்சிஆர்டி இல்லை ஐசிஎஸ்சி இந்த சிலபஸ் எல்லாம் கொண்டு போங்க. நிறைய எழுதி நிறைய பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். யாராவது கொஞ்சோண்டு டைமை மட்டும் வாங்கி கொடுங்க. இப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம், இந்த 12 CL நிறைய பேர் 5 CL 6 CL விட்டுருவோம். நீ விடாம கொஞ்சம் எனக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா பாரு. இப்பயுமே நிறைய லீவு எனக்கெல்லாம் இல்லை. நான் இப்போ 2வது குழந்தை பிறக்கும் போது தான் இங்கே வந்தேன். குழந்தைக்கு இனிமே அரியர் போட்டு லீவு தருவாங்களா அந்த மாதிரி. இப்போ நிறைய நேரங்களில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. நிச்சயமா உங்க ஊர்ல ஏதாவது ஒரு வாய்ப்புன்னா கிரியேட் பண்ணி விடுங்க, நான் வர்றேன். இந்த இணையத்திலையும் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டாண்டர்டு வைஸா கூட நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா எனக்கு தேவையான குழந்தைங்க யாருன்னு சொல்றேன். அவங்க இருந்தா எனக்கு பெஸ்ட். யாருன்னா 5ஆம் வகுப்பு. எதுக்கு 5ஆம் வகுப்பை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்போதான் எலிமெண்ட்ரி வந்து முடியுது. இந்த எலிமெண்ட்ரி முடிகிறப்ப அந்த 5ஆம் வகுப்பை யார் சரியா படிச்சாங்களோ, ஏன்னா இதை நான் அனலைஸ் பண்ணனால சொல்றேன். அது எந்த அளவு உண்மைன்னு மறுபடியும் யாராவது சொல்லுவீங்க. அடுத்து வந்து எனக்கு தேவை வந்து 8ஆம் வகுப்பு. இந்த 8ஆம் வகுப்புல தான் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களோடைய வளர்ச்சியும் முதிர்ச்சியாகி அவங்கெல்லாம் வயசுக்கு வர்ற டைமு. அந்த என்சைம் செக்ரிகேஷன் மாறுற டைமு. அந்த விடலை இது விடலை அப்படின்னு சொல்லி கொண்டு போகும். கண்டிப்பா வாய்ப்பு தரேன். அடுத்து வந்து யாருன்னா 11ஆம் வகுப்பு. அப்பதான் ஹையர் செகண்டரி. இந்த யார் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு சரியா படிக்கிறாங்களோ, அவங்க கான்செப்ட் தெரியுறாங்களோ, அவங்க நிச்சயமா வாழ்க்கையில கரெக்டான லெவல்ல இருப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸ் வேர்டு தந்த சார். ஆனா மேத்தமெட்டிக்ஸை நான் படிச்சிருந்தாலும் சார் மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய பண்ணியிருக்காங்க. லீட் டிசைன் இன்ஜினியரா இருக்காங்க. இந்த பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. திருச்சியில வாழ்ந்தாலும் எங்க பூர்வீகமான மதுரையில பிறந்த மதுரைக்கு சொந்தக்காரரு அவரே. எனக்கு ஃப்ளையர் முதற்கொண்டு போட்டு கொடுத்து, நீங்க எந்த மாதிரி பண்ணுங்க, எதை முடிச்சிருக்கீங்க, நீ எதை முடிக்க போறீங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்ற அவருடைய அழகான வாழ்த்துதல். சார், நான் எங்க சார் எல்லாரும் சேர்ந்து மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபேமிலியா இங்க நாங்க செலிப்ரேட் பண்ணோம் 50th டேக்கு. சார் நீங்க கண்டிப்பா வாழ்த்தணும். ஏன்னா ஆரம்பிச்சது இதை அப்படியே தொய்வு இல்லாம மேக்னிஃபையிங்கோட மேத்தமெட்டிக்ஸை சேர்த்தது. வாங்க சார், சொல்லுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள். கண்டிப்பா மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸோட ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸ் மொத்தம் வந்து நம்ம வந்து 2023 அக்டோபர் நவம்பர் அந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த காலத்தில் ஆரம்பிச்சு அப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பீப்புளுக்காக தான் டார்கெட் பண்ணி அதை வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அப்பவே எல்லா டாப்பிக்கும் எடுத்து அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகி மனிதன் தீபம் அமைப்புல வந்து அந்த ஜூம்லாம் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் போனதுதான். அந்த விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேடம் வந்து ஒரு 500 மணி நேரத்துக்கு வந்து கிளாஸ்லாம் எடுத்தாங்க ஐஐடிக்காக. அரசு பள்ளியிலேருந்து ஐஐடி வரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அது வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தா திருப்பி வந்து இப்போ 100 days 100 கான்செப்ட் அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி ஆரம்பிச்சு இப்போ ஒரு 50வது நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்களோட கடுமையான உழைப்பு தான் காரணம். ப்ளஸ் அந்த நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா குழந்தைகளும் அம்மா பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து
ஏம்மா ஏம்மா நான் தான் உன் பிள்ளை எல்லா பிள்ளையும் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, சரி இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் எடுத்துட்டு வா, நைட்டு 1 மணிக்கு எடுக்கிறேன் எடுங்க, 2 மணிக்கு எடுத்தா எடுங்க, காலையில 5 மணிக்கு எடுக்கிறீங்களா எடுங்க, எந்த டயத்துல நீங்க கிளாஸ் எடுத்தாலும் நாங்க உங்களுக்கு உறுதுணையா ஒத்துழைப்பா கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த குடும்பமும் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து கணக்கு டீச்சர், சரி, ஒரு கனவு டீச்சர் அப்படின்றதுல இவங்கள சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டீச்சர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்கும். நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல ப்ராடக்ட் எல்லா கம்பெனியும் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் இருக்கும். இப்போ ஒரு மொபைல் எவனா ரிவ்யூஸ்லாம் கொடுப்போம்ல அந்த மாதிரி. அப்ப அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அதெல்லாம் எடுத்து தான் அந்த டீச்சராக ஆகணுன்றதான் அவங்களோட இது. அந்த விதத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறதுன்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பானது. பொதுவா வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்னா நம்ம முதல்ல ஒரு பார்வை இருந்திருப்போம். பட் நிறைய நிறைய பேர் இப்போ க்ளோஸா பழகுறப்பதான் தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்றத தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப இதா இருக்குது. ஸோ அவங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னா எல்லா கிட்டத்தட்ட கண்டினியூஸா 9 ஹவர்ஸ்லாம் கிளாஸ் எடுத்ததெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். ஸோ எல்லாமே இந்த மாணவர் நலனுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நல்ல உள்ளம் வந்து இன்னும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து கிட்டத்தட்ட உலகம் போற்றும் அளவுக்கு வரணும் அப்படின்றதா எப்பயுமே வந்து நோபல் பிரைஸ்ல ஏன் மேக்ஸை சேர்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு கொரியெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ மேக்ஸுக்குன்னு ஒரு உயரிய விருது இருக்கு. அவங்க அந்த உயரிய விருது அளவுக்கு வாங்குற அளவுக்கு அவங்க கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க இன்னும் மெருகேறி தன்னையும் வந்து தன்னை ஆல்ரெடி மெருகேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இந்த மாணவ சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உந்து சக்தியா இருந்து அவங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி சார். தேங்க்யூ. நிச்சயமா உங்களோட சப்போர்ட்டோட இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்த்துதலும் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்தரம் தந்தவங்க வாழ்த்த மனம் இருந்தும் பாவம் அவங்களோட வாய்ப்புகள் நிறைய இல்லைன்னு சாட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய பேர் அழைச்சிட்டே இருக்காங்க. நிறைய ஃபோன் கால்ஸும் மிஸ் கால் அதுல விழுந்திருக்கு. எனிவே எல்லாருடைய வாழ்த்துதலையும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இதுகாரம் இருந்து அனைவரும் என்னை உற்சாகப்படுத்தி இன்னும் நிறைய போகணும் அப்படின்றத சொல்லி வாழ்த்தியதற்கு நன்றி நன்றி நன்றின்னு தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சது, இந்த மாதிரி அப்பா, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கிடைச்சதுக்கும் நன்றி தெரிவிச்சு 10 மணி ஆச்சு. 10:30 வந்து நித்தரை சித்தரைன்றாம 10 மணியோட நிறைவு செய்யும். நிச்சயமா இன்னும் நிறைய கொண்டு போகணும். உயிர் உள்ள வரை நிச்சயமா இந்த வகுப்பு தொடரும் என்ற உறுதியுடன் நிறைவு செய்கின்றேன். இரவு இனிதாகட்டும், இனிய நாள் மலரட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.